3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விவேக் மற்றும் விஜயால் சூர்யாவை பார்க்கும் நந்தினி. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம நந்தினி இருந்துட்டு சூர்யா சாரை எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதே வீட்டில் தான் இருக்கோம். மறுபக்கம் சுந்தரவள்ளி அம்மாவாலையும் மாதவி அக்காவாலையும் தான் உங்களை வந்து பார்க்க முடியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போது ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எழுதி இப்போ மொட்டை மாடியிலிருந்து அந்த நூல் கயிறு கட்டி இப்போ ஜன்னல் வழியே தொங்க விடுவாங்க இல்லையா, அதை பார்த்ததுமே இல்லாமல் சூர்யா சார் வந்து மனசு வந்து உடஞ்சி போயிடுறாங்க. மறுபக்கம் மாதேவி அதுக்கப்புறம் அசோகன் மாமா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அப்புறம் என்ன மாப்பிள்ள என்னாச்சுன்னு வந்து கேட்கும்போது மாமா நந்தினி இங்கே தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ வர சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில், அவள் இந்த வீட்டில் கிடையாது, நீ வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்து போயிட்டா, நீ தான் அவள் வேணும் அவள் வேணும்னு அவள் மேலே வந்து உசுராக வந்து வச்சுருக்க, ஆனால் அவள் வந்துட்டு உன்னை ஒரு கொசுவாக கூட மதிச்சது கிடையாது அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. மறுபக்கம் சரி சூர்யா நீ எங்கேயாச்சும் புழம்பிட்டு இரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் மறுபடியும் அவனுக்கு வந்து மாத்திரையை கொடுத்து அவங்க வந்து தூங்க வச்சுருவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து பிளான் பேசிட்டு இருப்பாங்க ஒரு கேங்காக, சுந்தரவள்ளி அம்மா, மாதவி, சுரேகா இப்படி. அதுக்கப்புறமா நம்ம விவேக்கும் விஜயம் வருவாங்க இல்லையா. ஏன்னா நந்தினி இருந்துட்டு சரி எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போது விவேக் அண்ணங்கிட்ட என்னம்மா நந்தினி என்னாச்சு, இப்போ சூர்யாவுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்கும்போது, எப்படி அண்ணே எனக்கு வந்து தெரியும், என்ன தான் அவரை வந்து பார்க்க விடாமலே தடுத்து வச்சுருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அவர் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னு என்னால் வந்து எப்படி அண்ணே சொல்ல முடியும் அப்படின்னு இப்போது இந்த நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா. என்ன நந்தினி சொல்கிற அப்படின்னு விஜய் கேட்கும்போதும் அந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா. உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கா, இதை முன்கூட்டியே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, சரி உங்களுக்காக நான் பேச நான் வரேன் அப்படின்ட்டு இப்போது சுந்தரவள்ளி அம்மாவுடைய வீட்டுக்கு விவேக்கும் விஜயம் வருவாங்க இல்லையா. அப்போது நம்ம விவேக் இருந்துட்டு அம்மா சூர்யாவுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவனுக்கு என்ன குறை, அவனை நாங்கள் வந்துட்டு நல்லா ராஜா மாதிரி தான் பார்த்துக்குறோம், சரிம்மா நான் வந்து போய் பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, யாரையும் அனுமதிக்க மாட்டேன், சூர்யாவை பார்க்கக்கூடாது, ஏன்னா சூர்யாவை இவன் போய் பார்த்தா அதுக்கப்புறம் நந்தினி இந்த வீட்டில் தான் இருக்கா, உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அக்காவும் தான் பார்க்க விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சூர்யா கிட்ட தெரியப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போது நம்ம விவேக்கையும் விஜயும் பார்க்க விட மாட்டாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் கேட்குற ஒரே கேள்வி, என்னம்மா சரி நாங்கள் பார்க்கக்கூடாது, நாங்கள் வெளியால் தான், அவருடைய ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சரி நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி நந்தினி, அப்படி இருக்கும்போது அவளுடைய மனசை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்து கட்டி போட்டு அவளையும் மனசை வந்து வெறுக்க வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் அப்படி தான் செய்வேன், அதை கேள்வி கேட்க நீ யார், இது என்னுடைய வீடு என்னுடைய ராஜ்யம், எனக்கு எது பிடிச்சிருக்கோ எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன், மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்ட நான் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, மறுபக்கம் நம்ம நந்தினி நீ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ கடைசியாக சூர்யாவை பார்க்க மொட்டை மாடிக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா பார்த்ததுமே தன்னுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் வந்து கொடுத்துட்றாங்க.